Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறோம்னா புளியோதரையும் அதுக்கு சைடு டிஷ்ஷா உளுந்து சட்னி தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க prepare பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானையும் click பண்ணிக்கங்க. புளியோதரை ரெடி பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புளியை ஊற வச்சுக்கலாங்க. புளியோட அளவு பாத்தீங்கன்னா 1.5 லெமன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்ததான் புளியோதரைக்கு பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு பேனில் 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான ஃபயரில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். இது எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கரிஞ்சிடும். அதனால தான் இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்குங்க. புளியோதரை ரெடி பண்ணதுக்கு பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு உளுந்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். கடுகு உளுந்து நல்லா வெடித்ததும் காஞ்ச மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. இதுதான் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நம்ம சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நம்ம புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த புளியோதரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்குங்க. அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுத்ததான் சாப்பாட்டில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு லைட்டாக கரண்டி வச்சு கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் உடையாமல் இருக்கும். புளியோதரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்ததான் புளித்தண்ணியை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சாப்பாட்டில் சேர்த்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புளித்தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான், புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்ததான் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. அது கூட காஞ்ச மிளகாய் 3, உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உளுந்து நல்லா பொன்னிறாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. அது கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி சட்னி ரெடி பண்ணிக்கலாம்.
புளியோதரை உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.